அவர் கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தரே வார்த்தை சொல்கிறார். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மை சோதரிக்கிறோம். தேவரே கர்த்தாவே, இந்த எருசலேம் ஜெப சபைக்குள் இருக்கிற விசுவாச மக்கள் படுகிற வேதனைகள், இங்கே மேலேயும் கீழையும் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலே வேதனைகள் குடிகொண்டிருக்கிறதை நீ அறிவீர். வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வேதனை மத்தியிலே உம்மை நோக்கி பார்க்க நீ தந்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, எத்தனையோ சந்தர்ப்பத்திலே இந்த வசனம் நன்கு அறிந்த வசனம் ஏனோ தெரியல, திரும்ப ஒரு விசை அடியான் கண்களுக்குள்பாக இந்த வார்த்தையை காண்பித்து ஆண்டவரே, இந்த வசனத்தை கொண்டு உன்னுடைய பிள்ளைகளோடு பேசுவதற்கு நீ சித்தம் கொண்டிருக்கிறீர், நீ உறுதிப்படுத்தியிருக்கிறீர். உங்கள் வேதனைகளை யார் அறிவார்? என் தேவன் அறிவார் என்கிறதை நீ சுற்றி காண்பிக்கிறீர். இந்த வசனத்தை பேசும் பொழுது அநேகருடைய இறுதியை குழைந்துற்றி எரியும். அவருடைய சிந்தைகள் அங்கும் இங்கும் சிறடிக்கப்படாமல் ஆண்டவரே, அவருடைய சிந்தையை நீ உடைய கட்டுப்பாட்டுகள் வைப்பீராக. பேசுகிற அடியானையும் உடைய சிலுவையில் வைத்து என் மாம்சம் வெளிப்படாதபடிக்கு, என் இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசாதபடிக்கு கர்த்தருக்குள் தன்னை காத்து கொண்டு தேவ வார்த்தை வெளிப்படும்படியாக நீ கிருபை செய்கிறாக. நீ பேசு, நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, திரும்ப ஒரு விசை யாத்திராகமம் 3:7. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கின்றேன். அவர்கள் படுகிற வேதனைகள், சொல்ல முடியாத வேதனைகள், அதை நான் பார்க்கிறேன். நம்ம தேவன் நம்ம வேதனை பார்த்து விட்டு பரிதாபப்பட்டு அப்படி போகிற தேவன் அல்ல. வேதனை பார்க்கிற கர்த்தர் அவர் சொல்லுகிறார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவர் கர்த்தர் இயேசு அவளை பார்த்து, மகளே, எப்படி அழைக்கிறார்? மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன் வேதனை நான் பார்த்தேன், நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வேதனை பார்ப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வேதனைக்குரிய தீர்வையும் அவர் அறிந்திருக்கிறபடினாலே இன்னைக்கு திரும்ப ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துகிறார். இன்னைக்கு எருசலேம் சபையில வந்திருக்கிற அநேக கொஞ்சம் குறை எல்லாருமே வேதனையின் உச்ச கட்டத்திலே ஒவ்வொரு வேதனைகள், சொல்லன்னா வேதனைகள். என் இதயம்
யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் இயேசு ஒருவருக்கு தான். நம்முடைய இதயமும் நாம் படுகிற வேதனையும் அவர் ஒருவருக்கு தெரியும். ஆனால் அந்த வேதனையிலிருந்து நம்மை விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் சொல்றாரு, என் மகளே, என் மகனே, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, அதற்கு நான் வழிகாட்டி சொல்லி நம்மை சுகமாய் அனுப்பி வைக்க போகிறார். இன்றைக்கு சுருக்கமாக, ரொம்ப ரத்தின சுருக்கமாக நான் வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். இங்கே வேதனை, எது நம்மை வேதனைப்படுத்துகிறது? படுத்தி எல்லாம் தான், ஆனால் குறிப்பிட்டு நம்மை வேதனைப்படுத்துகிற நம்முடைய ஆத்மா. ஒரு சமயம் நம்ம கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு ஆத்மா கிடைத்தாங்க. ஆத்மா, அப்படி ஆத்மா என்ன? ஆத்மா என்றால் ஆவி, ஆத்மா, சரீரம். இது மூன்று நிலைதான் ஒரு மனுஷன். அப்ப இந்த ஆத்ம வேதனை என்று சொல்லும் பொழுது, நம்முடைய ஆத்மாவிலே வேதனை சொல்லுவது, அந்த ஆத்மாவோடு கூட எது இருக்கிறது? ஆவி இருக்கிறது. ஆவியோடு எது இருக்கிறது? சரீரம் இருக்கிறது. அப்ப ஆண்டவருக்கு ஆத்மாக்களை தட்டோம் மனிதர்களுக்கு. அப்ப மனிதனுடைய ஒவ்வொரு வேதனையும் தேவன் அறிந்திருக்கிறதுனாலே அந்த வேதனை கர்த்தர் நீக்குவார். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், முதலாவது நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற வேதனை மாற்றுவார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நான் உன் சந்ததியில் நிர்மூலமாக்காதவர்களோ என் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்மாவை வேதனைப்படுத்தவோ. உன் ஆத்மாவை வேதனை, நம்முடைய ஆத்ம வேதனை, நம்முடைய ஆத்மாவிலே ஒரு வேதனை, ஒரு வேதனை குடிக்கொண்டிருக்கிறது. என் சரீரத்தில் ஒரு வேதனை, என் ஆவிலே நம்முடைய சரீரம் முழுவது ஏனோ நம்முடைய வாழ்க்கை ஒரு வேதனைக்குள்ளாகவே சிரிக்கிறோம், பேசுறோம், சாப்பிடுறோம், பிரயாணம் பண்றோம். ஆனா ஒரு வேதனை நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. அது எங்க இருக்கிறதா? ஆத்மா. ஆத்மா என்று சொல்ல நான் சொன்னேன், அதுல சரீரம் உண்டு, ஆவியும் உண்டு. அப்ப இந்த சரீரத்திலேயும் வேதனையானது அனுபவிச்சிருக்கிறார். பாருங்கள், 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என் அண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு, என் பிராணன் முழுதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையா இருக்கிறது. என் சரீரத்திலே சவுல் தற்கொலை பண்ணி கொண்டான். ஈட்டியை நாட்டி கத்தி பட்டைக்கு உருவி அது மாதிரி தற்கொலை, தூக்கு மாற்றி கொண்டு மாத்திரை போட்டுக்கொண்டு, எதுவும் உயிர் போகல, சரீர ரத்தம் வடியுது, உயிர் போல பட்டிக்கு சாணி நிக்கிறான். சரித்திர வேதனை. ஒரு போற போட்டு போட்டு, எப்பா வா, நீ யாரு? அமெரிக்கா, என் கூட என் சரத்தை எனக்கு என்ன இருக்குது? வேதனை இருக்கு, உயிர் போல என்னை கொண்டு போடு. அப்போ சரீரத்திலேயும் வேதனை, ஆத்மாவிலே வேதனை. அப்படின்னா நம்முடைய சரீரம் முழுவதும், இந்த சரீரம் காயப்பட்டதினாலே, ஏதோ உயிர் போவாத்தினாலே நம்ம உயிரை எடுக்கிறது போல இருக்குது. ஒரு போராட்டம், ஒரு வேதனை. ஆண்டவர் சொல்கிறார், உன் வேதனைகளை நான் அறிவேன். உன் ஆத்மாவில் இருக்கிற வேதனை, உன் சரீரத்தில் இருக்கிற வேதனை, உன் ஆவியில் இருக்கிற வேதனை. யோபின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோபு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் அப்ப ஆத்மாவிலே வேதனை, சரீரத்திலே வேதனை, ஆவியிலே வேதனை. அப்போ ஒரு மனுஷனுக்கு
ஆவி, ஆத்மா, சரி உன் சரீரம் முழுவதும் உன் ஆத்மாவிலே வேதனை என்று சொல்லும் பொழுது நம்ம ஆவி அதில் அடக்கம், சரீரமும் அதில் அடக்கம். ஆத்மாவினால் என் ஆவியிலே வேதனைப்பட்டு பேசுகிறேன். அப்போ நம்முடைய சரீரம் முழுவதும் ஒரு வேதனை. பண பிரச்சனையோ, வியாதியோ, பிள்ளைகளாலோ, தன்னுடைய வாழ்க்கையினாலோ எதுவோ ஒரு வேதனை என் ஆத்மாவிலே, என் சரீரத்திலே, என் ஆவியிலே. சுருக்கமாய் சொல்வேன், நான் ஆண்டவரே என் ஆத்மத்தின் வேதனையை நீ பார்த்து கொண்டிருக்கிறேன். வேதனையை பார்க்கிறவர் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, வேதனை கேட்ட தீர்வை கத்த. இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்துடைய இந்த வேதனை கர்த்தர் எப்படி மாற்றால் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாம், அந்த எந்த தேவன் அவரு? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, சரீரம் முழுவதும் வரும்பொழுது அது காக்குமா. கர்த்தர் செய்யலாம், ஆவி, ஆத்மா, சரீரம் எதிலும் சேதப்படாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஆகியதான் வசனம் சொல்கிறது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமான். எல்லாவற்றிலும் பிரியமானவனே 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமான். அப்ப ஆத்மா என்று சொன்னால் ஆத்மாக்கள் ஆவியும் இருக்கிறது, சரீரமும் இருக்கிறது. கர்த்தர் இந்த ஆத்மாவின் வேதனையை கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு உன்னுடைய சரீரம் முழுவது வேதனை, சொல்லா வேதனை. ஆனால் சமாதானத்தின் தேவன் உன் ஆத்மாவின் வேதனையை முற்றிலும் நீக்குவார். நீ சமாதானத்தோடே போவாய். என் மகளே, உன் வேதனை நீங்கி சுகமாய். 2வது, ஆத்மாவின் வேதனை மாத்திரமல்ல, ஏசாயாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3-4. ஏசாயா 21:3-4. ஆகையால் என் இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது. என் இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது. பிள்ளை பெறுகிறவன் வேதனைகளுக்கு ஒத்த வேதனைகள் என்னை பிடித்தது. கேட்டதினால் உழைவு கொண்டு கண்டதினால் கலங்கினேன். காதால கேட்டதினாலும் கண்ணால் பார்த்ததினாலும் இந்த வேதனை என்னத்தான். காணாத நம்ம சில காரியங்களை கண்டோம். சில பேர் இருக்கக்கூடாத கடைகளிலே அவர் இருந்ததினாலே, நம் கண்டதினாலே இறுதியின் வேதனை. காது கொடுத்து கேட்டதினாலே பல பேர் பல காரியங்களை செய்தார்கள். காதால் கேட்டதினால், கண்ணால் கண்டதினாலும் காதால் கேட்டதினால் என் இருதயத்திலே உழவு கொண்டேன். என் இருதயம் திகைத்தது. பாருங்க, என் இறுதி கண்டதினாலே, ஐயோ இந்த பிள்ளைங்க இப்படி ஆயிட்டாங்களே, இப்படி நிக்கிறாங்களே, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவருடைய காரியம் காதால கேட்டதினாலே வேதனை வேதனை வேதனை. அவருடைய வாழ்க்கையை காணக்கூடாது. சில கட்டத்துல நம்மளை பார்க்க வச்சிருக்காங்க. யாரை பார்க்கிறீங்க? எங்களை பார்க்க வச்சுட்டு இப்ப இந்த அலுவலகத்தை பார்க்கறதுக்காக என்ன அனுமதிச்சு, இந்த வேதனை பார்க்கறதுக்காக என்ன அனுமதிச்சு, எப்படி அனுமதிச்சு? கண்களினாலே
கண்டதினால் வேதனை. இரண்டாவது, காதால் கேட்டதினாலே வேதனை. என் இருதயம் திகைத்தது, என் இருதயம் திகைத்தது, திகில் என்னை திடுக்கிட பண்ணிற்று, திகில் என்னை திடுக்கிட பண்ணிற்று. எனக்கு இன்பம் தந்த இரவு பயங்கரமாயிற்று. இன்பமா படுத்து எத்தனையோ ராத்திரிகள் இப்ப எப்படி ஆயிடுச்சா? இரவெல்லாம் தூக்கம். ஐயோ ஆண்டவரே, இதற்காக பிள்ளைகள் ஆயிடுச்சு, இதுக்காக அபிஷேகித்து, இதற்காக கருவை கொடுத்து, இதுக்காக விசேஷித்த அபிஷேகம் கொடுத்து சபையில நிற்க வச்சு இந்த அனுபவத்தை என் கண்ணால பார்ப்பதற்கும், இந்த அவலட்சணமா காரியத்தை என் காதால் கேட்பதுமா இந்த வேதனை? கண்ணால் கண்டதினாலும் காதால் கேட்டதினாலும் வேதனை, சொல்லணும்னா வேதனை. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை குறித்து, நம்ம சகோதர சகோதரி குறித்து, நம்ம விசுவாச மக்களை சிலர் பார்க்க கூடாத இடத்துல பார்த்துட்டு எவ்வளவு பேர் இவர்களா நம்ப முடியல. அவங்க கையும் கவனமும் பார்ப்பதற்கு ஒரு தருணத்தை காமிச்சிடறாரு சில வேலையில. இந்த பிள்ளைகளை இப்படி இருக்கிறாங்க, ஆனா கேட்கவும் முடியல, சொல்லாமல சொல்லவும் முடியல, மீண்டும் முடியல. நான் பார்த்தேனப்பா இந்த குறிப்பிட்ட இடத்துல, இந்த இடத்தோட பார்த்தேனே, இந்த கடையில பார்த்தேனே, உன் கையில் அது இருந்தது, உன் வாயில் இது இருந்தது, உன்னை பத்தி இந்த காலத்தை கேள்விப்பட்டேனே, நீங்க போனியாமே. இதை நம்ம கண்ணால் கண்டதினாலும் காதால் கேட்டதினாலும் மகா வேதனை இருதை. அவர் சொல்ல பாருங்கள், ஏசையா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசையா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நாற்றை வளரவும் விடியற் காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அல்பாயிருக்கும். கடும் வேதனையுமே. பகலெல்லாம் உழைக்கிறோம், ஓடி 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 உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், ராத்திரி என்று பாராமல், பகல் என்று பாராமல், மழை என்று பாராமல், வெயில் என்று பாராமல். ஆனா கையில அறுத்து வரும்போது எப்படி இருக்கிறாங்கன்னா கடும் வேதனை. ஆண்டவரே, எங்க கையில பார்க்க, எங்க வருமானத்தை பார்க்க முடியல, எங்க வருமானத்தை நாசமா அனுபவிக்க முடியல, எங்க கண்கள் கண்டதினாலே, காதுகள் கேட்கதினாலே வேதனை, கடும் வேதனை தாக்குறதப்பா. நீ சொன்னீரே, நீ படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிற சொன்னீரே. தேவப்பிள்ளை ஒரு அருமையான சபை, நல்ல வசதி வாய்ப்புள்ள, அவர்கள் வர வேண்டிய ஆசீர்வாதம் கைக்கு வர வேண்டியது. அந்த நம்ம உழைக்கிறோம் உழைக்கிறோம் உழைக்கிறோம், கைக்கு வர வேண்டியது பஞ்சாய் பறந்து யோசிச்சப்போ கர்த்தர் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காட்சிகளை நம்ம கண்ணால் காண வைக்கும் போது சில வேதனைகளும் வியாகுலங்கள் நம்மை தாக்குறது. ஆனா யோசிக்கிறோம், ஏன் கர்த்தர் நமக்கு காண்பித்தார் இல்லை? அப்போ அந்த அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு, அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் காட்டுகிறார். அதை தூற்றி தருவதற்காக இல்லை. இதுவரைக்கும் நான் அந்த காரியத்தை நான் கூப்பிட்டு பேசவே இல்லை. அது தேவன் அறிவார், அவர் தேவன் அறிவார். அதை பற்றி நான் பேசவில்லை, கேட்டேன். ஆனால் கர்த்தர் நல்லவர், நம்முடைய சபையை அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஏன்னா எலியாவோடு இருந்த எலிசா எலியாவை பார்க்கிலும் வல்லமையான காரியத்தை செய்தார்கள். அப்போ என்னோடு கூட இருக்கிற பிள்ளைகள் வல்லமையாய் பிரகாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னை பார்க்கிலும் அதிக கிருபை வரலை பெற்றுக்கொண்டு பிரகாசிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் என்னுடைய வேதனையை தேவன் கண்டதினாலும். ஆனால் அவசரம் சொல்கிறது, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேட்கிற காதினால் கேட்கிற காதும் காண்கிற கண்ணுமாகிய இவரின் இரண்டையும் யார் உண்டாக்கினார்? கண்ணால் காண்கிறதும் காதால் கேட்கிறதும் வேதனை உண்டாக்கினாலும் அதே கண்களையும் அதே காதுகளையும் கர்த்தர் பாக்கியமுள்ளதை மற்றவர்கள் இருக்கிறார். நம்முடைய வேதனை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கண்கள் கண்டதினாலே, காதுகள் கேட்டதினாலே நீ வேதனை அடைகிறாய். ஆனால் கர்த்தர் சொல்கிறார்,
உன் கண்கள் காண்கிறதினாலும் உன் கண்கள் கேட்கிறதினாலும் அவைகள் எப்படிப்பட்டதா? பாக்கியம். வேதனைப்படாதே, உன்னுடைய கண்ணையும் காதையும் கர்த்தர் பாக்கியமாய் மாற்றப் போகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இதே வார்த்தையை உச்சரித்திருக்கிறார். பாருங்கள், மத்திய எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உங்கள் கண்கள் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவர்கள் பாக்கியம் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். நீ வேதனைப்படாதே, காதால் கேட்கிறதினாலே கண்ணில் வேதனைப்படாதே. அதில் உனக்கு வேதனை வந்திருக்கலாம். ஆனால் நீ கர்த்தர் சொல்கிறார், உன் வேதனை நீக்கி சுகமாய். உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும். எனக்கு அடிக்கடி இந்த வசனம் ஞாபகம் வரும். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். நீ யாரெல்லாம் குறித்து வேதனைப்பட்டாயோ அதை நீ கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் உன் அருகிலே வளர்க்கப்படுவார்கள். என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இந்த 5-6 வசனங்களே, உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் ஓடி வருவார்கள். அதை கண்டு உன் இருதயம் அதிசயப்படும். அப்போ தேவன் காண்கிறதினாலும் கேட்கிறதினாலும் வருகிற வேதனையை கர்த்தர் மாற்றுவார். ஆத்துமாவின் வேதனையை மாற்றுவார். இரண்டாவது, உன்னுடைய கண்டதினாலே வரும் வேதனையையும் மாற்றுவார். மூன்றாவது, எரேமியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் கண்களிலிருந்து ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். எரேமியா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். கண்ணீரினாலே வேதனை, கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனம் என்கிற குமாரத்தியாக கன்னிகை மகா வேதனையுள்ள அடியினாலும் மகா வேதனையுள்ள அடித்தார்கள், காயப்பட்டார்கள். மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். எப்படி படிச்சிருக்கலாம்? கொடிய காயத்தினாலே சேதப்பட்டிருக்கிறார். அவனுடைய வேதனை கண்ணீர், இரண்டாவது அடி, மூன்றாவது காயம். சொல்லுவாங்க, கல்லால் அடிச்சாலும் அடிச்சிட்டா கூட நான் பரவாயில்ல, என்னை சொல்லிட்டாங்களே, அந்த காயம் போகவே இல்லை. என் குமாரத்தி என்ன சொல்லப்பட்டிருக்காங்க? என் குமாரத்தி கண்ணீர், அவருடைய கண்ணீர் மகா வேதனையினாலே அவள் அடிக்கப்பட்ட அடி, அவருடைய கொடிய காயங்கள் சேதப்பட்டிருக்கிறாளே. அப்ப கண்ணீரினாலே வரும் வேதனை. மற்ற சொல்லால் அடிப்பார்கள், பார்த்துக்கலாம். சொல்லாலே அடிச்சிருவாங்க. பேசுறது ஒரு பெரிய பட்டை குத்துக்கள் போல் பேசுகிறதும் உண்டு. வார்த்தையே பட்டை குத்தி பேசு. அவங்க சிரிச்சினே பேசுறாங்க. வாழைப்பழத்தில் ஊசி வயத போல அவங்க பேசுறது நம்ம தான் பேசுறாங்க. நம்மளை காயப்படுத்துறாங்க, நம்மளை வேதனைப்படுத்துறாங்க. நல்லா தெரியும் அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க பார்க்குற பார்வை, அவங்க சொல்கிற சொல்லு, ஜாடமாடியாக பேசுறது. நம்ம கிட்டேயே பேசுவாங்க. ஃபோனில் பேசினா கூட யாரையோ பேசுகிறது போல நம்மளை தான் பேசுவாங்க. அது நம்மளை பேசுறது தான். நம்ம நினச்சிட்டு அவங்கள பேசுகிறாங்க. இல்லை, நம்மளை பேசுறது தான். நம்மளை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்து, இதெல்லாம் நமக்கு ஒரு வேதனை. வேதனை அனைத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ நினைக்காத,
நம்முடைய காயங்கள் கண்ணீரினாலே ஏசையில போடப்பட்டிருக்கு பாருங்கள். ஏசையா 1 5:6. நான் உன்னை தாயின் வயிற்றில் இன்னும் நீங்கள் என்னை அடிக்கப்பட வேண்டும். ஏசையா 1 5:6. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும். ஏன் அடிச்சிருக்கிறீங்க? ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிக அதிகமாய் போகிறீர்களே. விலகி போகிறீர்களே. தரையெல்லாம் உச்சந்தலிலிருந்து உள்ளங்க. தரையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை முட்டம் சுகமில்லை. அதன் காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணம். அப்படி கொத்து புண்ணும் சீமும் ரத்தமும் கொதன்று காலம் உச்சந்துள்ளங்க. ஒவ்வொரு புண்ணா இருக்கிறது. அது இன்னும் பிதுக்கி எடுக்கல. அப்படி சீமும் ரத்தமும் கொதன்னு கட்டி இருக்கிறது போல இருக்கிறது. அப்படியே ரணமா பார்க்கவே பயமா இருக்குது. ரணமா இருக்கிறது. கட்டப்படாமலும் எண்ணெயினால் எப்படி இருக்குதான்? காயமும் ஆறல, கட்டவும் முடியல, காயவும் இல்லை. ரணம் அப்படியே இருக்கு. என் குமாரத்தி இன்னும் உச்ச நிலையிலிருந்து அடி ஒரு பக்கம் அடி அடிச்சு. எதினால் அடிக்கப்பட்டவன் தெரியலையே. என் குமாரத்தி அடிக்கப்பட்டாள், காயப்படுத்தப்பட்டாள். உச்ச நிலையிலிருந்து உள்ளவனுக்கு ரணமும் ரத்தமும் வேதனை சொல்லினாங்க. தூங்க முடியல. அவ்வளவு வேதனை, கொடிய வேதனை. இதெல்லாம் யாரு பார்க்கணும் இல்லையோ, உன்னுடைய தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். தலையெல்லாம் பார், இறுதியெல்லாம் பார். உச்சனுடன் ஒரே போராட்டம். எலும்பெல்லாம் வழி, நரம்பெல்லாம் வழி, வேதனை, ரத்த காயங்கள். நீ பயப்படாதே. ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா 4:19. எரேமியா 4:19. என் குடல்களை நோகுகிறது. என் குடலெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற குடலெல்லாம் நோகிறது. என் உள்ளம் வேதனைப்படுகிறது. என் உள்ளம் எப்படி படுதா? வேதனைப்படுகிறது. என் இருதயம் என்னில் கதறுகிறது. என் இருதயம் கதறுகிறது. நான் பேசாமல் அமர்ந்திருக்க கூடாது. என்னால் பேசாம இருக்க முடியல, சொல்லாம இருக்க முடியல. வேதனை வேதனை. எதை சொல்ல முடியும்? சொல்லாம இருக்க முடியல. என் ஆத்துமாவே எக்காலத்தின் சத்தத்தையும் யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பையும் கேட்டாயே. நீ கேட்டாயே. இந்த வேதனை இவ்வளவு கேட்கும். வேதனை சொல்லன்னா நம்முடைய உச்சங்களின் இருதயமெல்லாம் வேதனை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் காயப்பட்ட ஒரு இருதயத்திற்கு, உன் சரீரத்திற்கு, உன் கண்ணீருக்கு, நீ அடிக்கப்பட்ட அடிகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார். எரேமியா 30:17. எரேமியா அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி. எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி, விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு கல்லுண்டவள் என்று பெயரிட்டபடியா நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு தெரியும் நீ காயப்பட்டவன். மருந்து, மாத்திரை, இன்ஜெக்ஷன் எது போட்ட ஒரு காயம் ஆறல. ஆனா கர்த்தர் காயத்தை ஆற்றுவா. உன் இருதயத்தின் காயங்களை, உன் வேதனை கர்த்தர் ஆற்ற வல்லவராயிருக்கிறார். உன் காயத்தின் மேல் கர்த்தர் மாற்றுவா. பயப்பட வேண்டாம். 147 சங்கீதம் 3 சொல்கிறது, உன் இருதயத்தின் காயங்களை. 147 சங்கீதம் 3 இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். கர்த்தரே உன் இருதயம், உன் மனம்
உன் கை, உன் கால், எவ்வளோ யார் செய்த பாவமோ கர்த்தரே நம்மை அடித்திருந்தாலும் அவர் காயங்கள் தவறுதலாய் ஆண்டவரே என் வேதனையை பாருங்கள். அப்போ கர்த்தர் ஆத்துமாவின் வேதனையை பார்க்கிறார். கண்ணீரின் கண்டதினாலே காண்கிறதினால் ஒரு வேதனையை பார்க்கிறார். கண்ணீரால் ஒரு வேதனையும் கர்த்தர் பார்க்கிறார். நான்காவது மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22. அப்போது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று. மகள் யாரா? மகள் கொடிய என் மகளுக்கு உன் மகளால் நீ வேதனைப்படுற. ஏன் தெரியல? உன் மகளுடைய காரியம் எல்லாம் உனக்கு வேதனை கொடுத்து கொண்டே இருக்கிறது. மகளை குறித்து நீ ரொம்ப வேதனைப்படுற. இன்னைக்கு மகளை மாத்திரமல்ல, மகனை குறித்து வேதனை. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும். மத்தேயு சுவிசேஷம் 17:15. ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும். என் மகன், அங்கே மகள் பாடப்பட்டிருக்கிறது, இங்க என்ன பாடப்பட்டிருக்கிறது? என் மகனுக்கு இரங்கும். அவன் சந்திரயோகியினால் கொடிய வேதனைப்படுகிறான். கொடிய வேதனை. அங்க பிசாசின் வேதனை, இங்க பிக்ஸ். சந்திரயோகி என்றால் பிக்ஸ், பயங்கரமான பிக்ஸ். அப்படியா? அப்படி நொர தள்ளுற வரைக்கும் சந்திரயோகி பிசாஸ் பிக்ஸ். அது வலிப்பு வியாதி. கொடிய மகனுக்கு வேதனை, மகளுக்கு வேதனை. நம்முடைய சகோதரர்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் நம்ம எல்லா ஜனங்களும் கூட வேதனையா. ஜனங்கள் எல்லாம் வேதனைப்படி எல்லாரையும் கையை சொல்லி கொண்டு வந்தாங்களாம். பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 4:24. அவருடைய கீர்த்தி சீராயெங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையோ வேதனைகளையோ அடைந்திருந்த பலவித வியாதியினால் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிடித்தவர்களையும் சந்திரரோகி அந்த சந்திரரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து அவரை விட்டு என்ன செய்தாரா? பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க. மகனு, மகளு, அண்ணனு, தம்பி, அப்பா எல்லாரும் கொண்டு வந்து வேதனையோடு கொண்டு கலத்தினார்களாம். அவங்க வேதனைப்பட்ட அனைவரையும் கர்த்தர் சுஸ்தமாக்கி. இன்னும் அழகாக தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. மத்தேயு 8:16 பாருங்கள். 8:16. மத்தேயு 8:16. அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் என்ன செய்தாரா? மகளாகட்டும், அண்ணனாகட்டும், அப்பாவாகட்டும், அண்ணன் யாராகட்டும், மாமனாரோ மாமியார் எல்லாரையும் வந்து எல்லாரையும் சுத்தமாக்கி. கர்த்தருடைய வார்த்தை, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாய். ஏசாயா 54:13 உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்ட. ஆனா யோவான்ல போடப்பட்டிருக்கிறது, உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டது. யோவான் 6:45. யோவான் 6:45. எல்லாரும் தேவனால் போதிக்கப்பா. பிள்ளைகள் மாத்திரமல்ல, உன் பிள்ளைகள் மாத்திரமல்ல, உன் சகோதர சகோதரிகள், மருமக, மாமியார், மருமகள் எல்லாரும் கட்டளையிட்டார்.
எல்லாம் அப்படினால் பிள்ளைகளாலே வரும் வேதனை, ஜனங்களால் வரும் வேதனையையும் கர்த்தர் மாற்றுவார். ஆத்மாவின் வேதனை, கண்ணறினால் வேதனை, கண்ணீரால் வேதனை, பிள்ளைகளால் வேதனை. மகனும் உண்டு, மகளும் உண்டு, சகோதரன் உண்டு, எல்லாரும். அப்போ பிள்ளைகளால் வரும் வேதனை மாற்றுவார். கடைசியாக நம்முடைய மனதின் வேதனை, உள்ளத்தின் வேதனை மாற்றுவார். ரோமரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எனக்கு மிகுந்த துக்கமிடை ரோமர் 9:1. எனக்கு மிகுந்த துக்கம் இடைவிடாத எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உள்ள மனவேதனை. அப்படி ஒவ்வொருக்கும் ஒரு மனவேதனை. ஆண்டவரே, என் மனதின் வேதனை அறிவு. அவருக்கு இல்லை, அவர் நல்லதான் இருக்கிறாங்க பாரு பிரதர். ஏன் பிரதர் நீங்க பாவம், அவன் நல்லா ஏமா உன் கண்ணால நல்லா தெரிஞ்சு உன் பார்வைக்கு ஏன் பார்க்கிறான். அதுங்க படுற மனவேதனை யாருக்கு தெரியும்? வெள்ளியும் சொல்லி மந்தன வாசம் என்ன நல்லா இருக்காங்க, நீங்க தான் கவலைப்படுறீங்க. அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, சுற்றுலா பாருங்க, சுற்றுலா கூட இவ்வளவு வேதனை அவங்களுக்கு தெரியும். அது யாருக்கும் தெரியாது. ஆனா மகளே, மகனே, உன் மனவேதனை கர்த்தர் அறிவார். இந்த மனவேதனை என்று சொல்லும் பொழுது எதினாலனா நம்ம பயம் 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 திகில். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அன்பிலே பயமில்லை, ம் பூரண அன்பு ம் பயத்தை புறம்பே தள்ளோ, பயமானது வேதனை உள்ளது. இந்த பயம்தான் மனதின் வேதனைக்கு காரணம். பயம். ஐயோ என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, அவர் என்ன சொல்வாரோ, இவங்க என்ன சொல்லுவாங்க, இங்க போயிட்டேனே, ஐயோ தெரியாம வந்துட்டேனே, இப்படி போயிட்டேனே, ஒரு மனதில் பயம். பயத்தை கர்த்தர் மாற்றுவார். பயத்தினால் அவனுக்கு வேதனை வருவாங்க. ரொம்ப பயப்படுறோம். ஐயோ போர் பேச பயம், பட்டியலும் போய் பேச பயம். என்ன சொல்லுங்க, மனவேதனைக்கு ஒன்று பயம். பயம் மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, தீமைகளுக்கு வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியா அந்த வேதனையினாலே, விசுவாசத்துக்கு விலகுறதினாலே, விசுவாசம் விலகுறது என்ன செய்துட்டாங்க. என்னப்போ ஆண்டுக்கு போன 8 மாசமா போய் என்னத்த கண்ட ஒரு அவிசுவா விசுவாசத்தை விட்டு விலகி அதே வேதனைகளாலே தங்களை உருளவே விசுவாசம் விலகிச்சு. இனிமேல் செய்ய மாட்டா, இனி என்ன நடக்க போகுது, இனி செய்ய மாட்டா. நான் விட்டு போய் என்னத்தை கண்டோம். விசுவாசத்தை விட்டு விலகுறது கூட உன் வாழ்க்கை ஒரு மனவேதனை கொண்டு வந்துடும். உனக்கு நிம்மதியா இருக்க முடியாது. ஒரே வேதனை. செய்தியே ஆண்டவர் மறந்துட்டாரே. அவர் மறக்கல. அவர் சொல்றார் பார், உன் மனவேதனையை எப்படி திருக்கிறார் பார். ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இப்பிரபுக்கொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே ஒரு புதிய மனுஷனை கற்றுக்கொள்கிறார். உனக்கு ஒரு நன்மை கருத்தை செய்ய போகிறார். மனது வேதனைப்படாதே. உன் இறுதி இந்த உலகத்தின் வேஷத்தை உதறி தரித்து கர்த்தருக்கு பிரியமானது என்னது, அது எது நன்மை, எது சித்தம், என்னை பகுத்தறிவாயானால் உன் மனவேதனை கர்த்தர் மாற்றி உன்னை மறுரூபமாக்க வல்லவராய் இருக்கிறார். உன் மனதின் வேதனையும் கர்த்தர் மாற்றுவார். உன் வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
ஆத்மாவின் வேதனை, கண்டதினாலே வேதனை, கண்ணீரினாலே வேதனை, பிள்ளைகளாலே வேதனை, மனவேதனை கத்தர் மாற்றி அவர் சொல்றார், என் மகனே என் மகளே சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாய். அன்பின் தெய்வமே, நன்றியோடு நேசிக்கிறீர்கள் தேவரீர். எங்களுடைய வேதனை அனைத்தையும் நீ அறிந்திருக்கிறீர் ஐயா. இந்த பரிசுத்த ரத்த கோட்டையினாலே மூடி மறைக்கும் ஆண்டுடைய பலத்த கருத்திருக்கட்டும். வந்திருக்கிறவருடைய நீ எனக்கு சொல்லியிருக்கிறீர், நீங்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கின்ற வேடிக்கை பார்த்து விட்டுடாதீங்கப்பா. நம்ம உங்களுடைய பிள்ளைகளப்பா, எங்களை எங்கமே விட்டு கொடுக்காதீங்க ஆண்டவரே. நீ எங்களை காயப்படுத்தினால், எங்களை அடித்தால், எங்கள் ரத்தம் சிந்தப்பட்டு ரத்தமும் சீமும் பிதுக்கப்படாமல் அப்படியே ரணமாய் இருந்தாலும் பற்றிக்கொள்பார்கள் விட்டுக் கொடுக்கிறார்கள்ப்பா. எங்கள் வேதனையை மாற்றுங்கள், எங்கள் வேதனை மாற்றுங்கள். மற்றும் சிரிக்கிற அளவுக்கு எங்கள் வாழ்க்கையை வைக்கிறார்கள்ப்பா. இயேசுவே, நான் உம்முடையவர்கள். எங்கள் இருதயத்தின் மன வேதனையை நீ அறிவீர் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர் பெரிய காரியத்தை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.